Welcome, dear friends, to our channel A.K. Raman's Emotional Education Academy. இந்த வீக்கில் நம்ம பார்க்குற ஒரு இம்பார்ட்டண்ட் ஒரு விஷயத்த ஒரு சின்ன ஒரு ஸ்டோரி மூலமாக நம்ம ஆரம்பிக்கலாம். அதாவது பார்த்தோன்னா ஒரு நல்ல ஒரு குக்கிராமம். அதில் பார்த்தோன்னா ஒரு சின்ன ஒரு பையன், ரோஷனுங்கிற ஒரு பையன் நல்லா ஃபிசிக்கலி ரொம்ப ஃபிட்டாக இருக்கிறான். எல்லாமே அவங்களோட மெயின் வேலை என்ன அப்படின்னா, தொழில் பார்த்தோன்னா ஆடு மேய்க்கிறது அவங்களுடைய மெயின் இந்த வேலை இருக்குது. அது மூலமாக அவங்களுக்கு அந்த வருமானம் அந்த குடும்பத்துக்கு. இப்போது இவர் ரோஷன் வந்து அந்த மாதிரி இதில் ஆடெல்லாம் மேய்ச்சி போகிறாரு. அப்புறம் அவங்க அப்பா வந்து ஒரு நாள் வந்துட்டு, சரி எத்தனை ஆடல் இருக்குன்னு சொல்லி ஒரு கவுண்ட் பண்ணிட்டு வா, அதோட எண்ணிக்கை என்னென்னு இருக்கும் சொல்லு அப்படிங்கிறாரு. பையன் வந்து மாறி 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 வந்து எண்ணுவான். அது ஒவ்வொரு முறையும் சொல்லும் போதுமே ஏதோ ஒன்று தவறு வந்து அவனுக்கு அங்கே ஏற்பட்டே இருக்குது. சரியான முறையில் அவனால் எண்ண முடியல. ஏன்னா ஒவ்வொரு ஆடுமே இங்கே எண்ணிட்டு இருக்கும்போது அடுத்த ஆடு வந்து வேற ஒரு லைனில் போய் நின்றுக்குது. அப்புறம் அங்கிருந்த ஒரு ஆடு வந்து அது மைக்ரேட் இங்கே வரும். ஸோ இது மாதிரி அதோட மூமெண்ட்டில் இருக்கும்போது இவனால் சரியாக எண்ண முடியல. அது எப்படி வந்து ஒரு கான்சன்ட்ரேஷன் பண்ணி சரியான ஒரு ஃபிகர் கொடுக்க முடியுங்கிறத பையனால் முடியல. அப்போ அவங்க அப்பா வந்து ஒரு ட்ரிக் சொல்கிறாரு. அதாவது இவனுடைய அப்படி என்ன சொல்கிறாருன்னா, நீ வந்து ஃபிசிக்கலி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற, ஃபிட் ஓகே, பட் உன்னோட பிரெயின் ஆக்டிவிட்டீஸ் இதில் வந்து நீர் வந்து ரொம்பவே உன்னோட புவராக இருக்குது சொன்னோம்னா, அது எப்படி நம்ம வளர்த்துக்கணும், அப்போ பிரெயின் பற்றி என்ன, அது எப்படி வளர்த்துக்கணுங்கிறத அவங்க அப்பா வந்து அந்த ரோஷனுக்கு வந்து ஒரு ஐடியா சொல்கிறாரு, ஒரு டெக்னிக் சொல்கிறாரு. அந்த டெக்னிக் தான் நாம் இன்றைக்கி இந்த வாரத்தில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளுடைய எல்லா அடிப்படை செயலுக்குமே, எல்லா செயல்களுக்குமே ஒரு சாதாரணமாக ஒரு நம்ம திங்க் பண்ணுறதுலேருந்து அதை வந்து எப்படி ஒரு ஆக்ஷனாக கொண்டு வந்து அது இம்ப்ளிமெண்டேஷன் கொண்டு வந்து அதை ரிசல்ட்டு நம்ம எடுக்கிற வரைக்கும், அதாவது இன்புட்லேருந்து ப்ராசஸிங் பண்ணி அது ஒரு மாட்ரேட் பண்ணி அப்புறம் அவுட்புட் வர்ற வரைக்கும் டோட்டலாக நம்ம டிபெண்ட்ஸ் பண்ணுறது என்ன அப்படின்னா நம்மளுடைய பிரெயின் ஸ்ட்ரக்சர், பிரெயினோட ஃபங்க்ஷன் தான் இல்லையா. ஸோ இந்த பிரெயினோட ஃபங்க்ஷனை வந்து நம்ம தெளிவாக தெரிஞ்சிட்டேன்னா நம்ம எடுக்கிற அத்தனையும் ரொம்ப ஒரு கால விரயம் இல்லாமல், ஒரு பண விரயம் இல்லாமல், அதே நேரத்தில் நம்முடைய எனர்ஜி அதுவும் நம்ம விரயம் இல்லாமல், நம்ம எல்லாத்துலேயும் ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்கு முன்னாடியே நம்ம அதை செஞ்சு முடிச்சிடுறோம். இது உண்மை இல்லையா? இது வந்து படிக்கிற ஸ்டூடெண்ட் ஆகட்டும், இல்லை வேலை செய்கிற ஒரு கேரியர் ப்ரொஃபஷனல் இருக்கிறவங்களாகட்டும், இல்லை ஒரு ரிசர்ச் பண்ணுற பெரிய ஒரு சயின்டிஸ்ட் ஆகட்டும், இல்லை ஒரு வியாபாரி ஆகட்டும், யாரானாலும் எந்த ஃபீல்டானாலும் அவங்க பிரெயின் வந்து அதோட ஃபங்க்ஷன், அதோட ஸ்ட்ரக்சர், அதோட இம்ப்ளிமெண்டேஷன் மெத்தட் எல்லாமே நம்ம தெரிஞ்சிட்டேன்னா நிச்சயமாக நமக்கு நம்ம செய்கிற வேலையில் 10ல் 1 மடங்கு 100ல் 1 மடங்கு கூட நம்மளுடைய நேரத்தையும் நம்மளுடைய எனர்ஜியும் அதே நேரத்தில் நம்மளுடைய பணத்தையும் நம்மளுடைய ஃபினான்ஷியலையும் நம்ம வந்து நம்மளால் சேவ் பண்ண முடியும். அந்த டெக்னிக் தான் இங்கே நம்ம பார்க்க போகிறோம். பை ஆனந்த்குமார். இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருப்பீங்க, ஆனால் ரெகுலராக பார்த்துட்ருப்பீங்க. ப்ளீஸ் யூ டூ சப்ஸ்கிரைப். நோட்டிஃபிகேஷன் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கிங்க. அப்புறம் பார்த்தா நம்மளுடைய புக்ஸ் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறோம். அமேசானில் வந்து ஏற்கனவே 3-4 புக்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. அதுவும் நம்ம மைண்ட் செட் பற்றி ரொம்பவே ஷார்ட்டாகவே சிம்பிள் இங்கிலீஷில் நம்ம சொல்லியிருக்குது. அப்புறம் ரீபில்ட்டுங்கிற ஒரு புக்குமே நம்ம வந்து அதில் அமேசானில் இருக்குது. அந்த லிங்க் எல்லாமே நீங்கள் அமேசான் சும்மா ஒரு டைப் பண்ணாலே ரீபில்ட் புக் பை ஆனந்த்குமார் ராமன், ஜார்னி ஃப்ரம் செல்ஃப் பெயின் டு செல்ஃப் கெயின் போட்டால் கூட உங்களுக்கு எல்லாமே இந்த இலவே வரும். அப்புறம் அகிலம் அந்த அறிவியலாளர்கள் டாபிக் டைப் பண்ணக்கூட எதிரையும் நீங்கள் புக் எடுத்துக்கலாம். அப்புறம் ஷிஃப்ட் யுவர் மைண்ட் செட், ஷிஃப்ட் யுவர் லைஃப் பை ஏகே ராமன் போட்டாலும் உங்களுக்கு அந்த புக் ஈஸியாக நீங்கள் கிண்டலில் வந்து வாங்கிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதை அடுத்து நம்ம வீடியோ போகலாம். இப்போது இந்த பிரெயினில் பார்க்கும்போது சின்ன ஒரு சயின்ஸ் மாதிரி இருக்கும். அதில் பார்க்கும்போது நம்ம இதில் வந்து ஒரு 4 டைப்ஸ் அந்த லோப்ஸ் நம்ம இங்கே பார்க்கலாம். ஏன்னா அதுதான் ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு வேலையை வந்து பார்க்கும்போது இந்த ஃப்ரண்டல் லோப் அப்படின்னு ஒரு பாகம் ஃப்ரண்ட்டில் வந்து இது எங்கன்னா மூலையில் வந்து ஃப்ரண்ட் சைடில் அது முன்னதாக வந்து நம்ம இங்கே இருக்குது. ரெண்டாவது எதுனா ஒரு பேரிஷியல் லோப், இது வந்து இதோட பார்க்கும்போது இதோட இந்த சென்டர் ஆஃப் த பிரெயினில் வந்து இதோட பார்ட் வந்து நம்ம இங்கே பார்க்குறோம். தேர்ட் பார்க்கும்போது இதோட ஆக்சிபிட்டல் லோப், இது ஒரு பாகத்தில் இருக்குது. அப்புறம் 4வது வந்து டெம்பரல் லோப். இந்த 4 லோப்ஸுமே இந்த பிரெயினோட ஸ்ட்ரக்சர் வந்து இது ரொம்பவே நம்மளுடைய ஃபங்க்ஷன் பண்ணுது. இப்போ இது ஒவ்வொரு லோபோட என்னென்ன ஃபங்க்ஷன் அது செய்யுது, அது எப்படி நம்ம இன்னும் ஆரம்பத்தில் பார்த்த இந்த ஃப்ரண்டல் லோப் இதோட மெயின் ஃபங்க்ஷன் என்னன்னு பார்த்தோன்னா
இது வந்து பிரெயினோட வந்து ஃப்ரண்ட் சைடில் வந்து நம்ம முன்பகுதியில், இதோட மூளையோட முன்பகுதியில் இருக்கிற ஒரு பாகம். இதில் குறிப்பாக கொடுத்து இந்த டெசிஷன் மேக்கிங். இப்போது நம்மளுடைய லைஃப்பில் நம்ம ஆல்ரெடி நம்ம வீடியோவில் நிறைய போட்டிருக்கோம். டெசிஷன் மேக்கோட இம்பார்ட் பற்றி நிறைய போட்டிருக்கிறோம். இப்போது இந்த டெசிஷன் மேக்கிங்கில் வந்து இது கொடுக்கறது மெயின் பர்சன் என்னென்னா இந்த ஃப்ரண்டல் லோபு தான். இதுதான் இதோட வேலை செய்யுது. அப்புறம் பார்த்தோன்னா ப்ராப்ளம் சால்விங். எந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்தாலும் அதை சால்வ் பண்ணுற அந்த ஐடியாஸ், அந்த ஸ்கில் கொடுக்குறது எல்லாமே இந்த ஃப்ரண்டல் லோபு தான். அப்புறம் பார்த்தா நம்மளுடைய இந்த பிளானிங் அண்ட் பட்ஜெட்டிங், அப்புறம் இந்த ஜட்ஜ்மெண்ட் எல்லாமே இந்த 3 முக்கியமான ஒரு அதாவது என்னென்னா டெசிஷன் மேக்கிங், ப்ராப்ளம் சால்விங், அப்புறம் பிளானிங் அண்ட் ஜட்ஜ்மெண்ட் எல்லாமே கொடுக்கறது அந்த ஃப்ரண்ட் சைடில் இருக்கிற அந்த ஃப்ரண்டல் லோபுங்கிற இந்த அமைப்பு தான். இப்போது இதை வந்து யாரெல்லாம் இதை வந்து நாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணலையோ அந்த பார்ட்ஸில் அது என்ன ஆகுதுன்னா இன்ஆக்டிவாக இருக்கும். அங்கே இருக்கிற நியூரான்ஸ் வந்து அதுக்குண்டான பாதையை வந்து செலக்ட் பண்ணாமலே அது வந்து இன்ஆக்டிவாக இருக்கும்போது நம்மளால் இந்த 3 விஷயத்துலேயும் நம்ம வந்து அங்கே புவராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை நாம் எப்படி ஆக்டிவேட் பண்ணலாங்கிறத நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். அப்புறம் அதே போல் பேரிட்டல் லோப் அப்படிங்கிறது இது வந்து மூளையோட சென்டர் பார்ட்டில் இருக்குது. இது மெயின் வந்து எதோட ஃபங்க்ஷன் ரிலேட்டட் அப்படின்னா சென்சரி பார்ட்டோட வந்து இது வந்து கனெக்ஷன் ஆகிட்டு இருக்குது. எப்படின்னா இப்போ நம்மளுடைய டெம்பரேச்சர், இப்போ எதெல்லாம் நம்ம ஃபீல் பண்ணுறோம், எதெல்லாம் வந்து நம்ம டச் பண்ணுறோம், எதெல்லாம் நம்ம வந்து சென்ஸ் பண்ணுறோம், இதோட பார்ட்ஸ் எல்லாமே இந்த சென்ட்ரல் இருக்கிற இந்த பெரிஷல் லோபுங்கிறதுல நம்ம இதில் பார்க்கலாம். இப்போ ஒரு சிலர் பார்த்தோன்னா ரொம்ப ஒரு ஹீட் டெம்பரேச்சர் இருக்கிறாங்க, ஆனால் அவங்களுக்கு ஒரு நம்ம கூட நம்ம திட்டுறோம், என்னோட ஒரு சென்ஸ் இல்லையான்னு திட்டுறோம். அப்போது அந்த டெம்பரேச்சர் வந்து எந்த அளவுக்கு நம்ம சென்ஸ் பண்ணுறது, அப்புறம் அதே நேரத்தில் நம்மளுடைய ஒரு அட்டென்ஷன் கூட இதுதான் நம்மளுடைய ரோலாக இருக்குது. அட்டென்ஷன் இருக்குது, அவேர்னஸ் வந்து இதுதான் கொடுக்குது. ஸோ இது நம்மக்கிட்ட ஒரு அவேர்னஸ் இல்லை அப்படின்னா நம்மளுடைய இந்த செகண்ட் இருக்கிற இந்த பேரிட்டல் லோபில் வந்து இன்ஆக்டிவாக இருக்குது. அதை நம்ம ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு ஒரு கொஞ்சம் பிரெயினோட எக்ஸசைஸ் வந்து நம்ம இங்கே பண்ணணும். அதே நேரத்தில் அட்டென்ஷன் இல்லை, நம்ம வந்து ரொம்ப அட்டென்ஷன் டெஃபிஷியண்ட்டாக இருக்குது. ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு மேலே, ஒரு குறிப்பிட்ட செகண்ட்ஸ் மேலே, ஒரு குறிப்பிட்ட நிமிஷத்துக்கு மேலே என்னால் கேட்க முடியல. இப்போ நீங்கள் வீடியோவை கேட்குறீங்கன்னா இது ஒரு 10 நிமிஷம், ஒரு 12 மினிட்ஸ் வருதுன்னா அந்த 12 மினிட்ஸும் நம்மளால் கேட்க முடியுது. அப்படிங்கும் போது நிச்சயமாக உங்களுடைய அந்த பேரிஷல் லோப் வந்து நல்லாவே வேலை செய்யுது. இல்லை உங்களோட அட்டென்ஷன் வரல, ஏதோ டிஸ்ட்ராக்ஷன் ஆகுது அப்படின்னா இன்னும் உங்களுக்கு அந்த இதில் ட்ரைன் பண்ணலைங்கிறது கூட நம்ம இங்கே ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். அப்போது ஏன்னா நீங்கள் நிச்சயமாக பார்ப்பீங்க, அந்த இது எல்லாமே நம்மளுடைய சப்ஸ்கிரைப்ஸ் எல்லாமே ரொம்ப ஒரு எஜுகேட்டடாக ரொம்ப நல்லா தான் பார்த்துட்ருக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இதோட செகண்ட் பார்ட் வந்து நம்ம இங்கே பார்க்கலாம். அப்புறம் தேர்ட் பார்ட்டு ஆக்சிபிட்டல் லோப். இதில் என்ன ஆகுதுன்னா இதுவும் அந்த தேர்ட் பார்ட்டில் வந்து ஆக்சுவலாக பேக் ஆஃப் த பிரெயினோட வந்து பேக் சைடில் இருக்குது. இதோட பிக்சர்ஸ் வந்து அதோட இமேஜஸ் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பை வந்து நம்ம இதில் நீங்கள் பார்த்துட்டே வரலாம். இந்த இமேஜ் நீங்கள் பார்க்கும்போது இதில் பேக் சைடில் இருக்குது நீங்கள் பார்க்க முடியும். இதோட மெயின் வந்து விஷுவல் ஓரியன்டாக இந்த ஆக்சிபிட்டல் லோப் இருக்குது. இப்போ விஷுவல்னு சொல்லும்போது குறிப்பாக பார்த்தீங்கன்னா கலர் வந்து டிஃப்ரென்ஸ் பண்ணுறது, கலரால் வந்து நம்ம ஸ்டிமுலேட் ஆகிறது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஷேப். இப்போது நமக்கு வந்து ஒரு பிளைண்ட் இருக்காங்க அப்படின்னா, ஒரு நம்ம கண்ணு தெரிய இருக்குன்னா அவங்க வந்து கரெக்டாக அவங்க வந்து கையில் தொட்டு அந்த ஷேப் வந்து கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணுறாங்க இல்லையா? ஸோ இது வந்து எங்கே கொடுக்குதுன்னா இந்த ஆக்சிபிட்டல் லோபோட ஃபங்க்ஷன் வந்து கொடுக்குது. அப்போது அடுத்தது பார்ப்பது மூமெண்ட்ஸ். இப்போ நம்ம திடீர்னு இருக்கிறோம், ஏதோ நம்ம கைக்கு முன்னாடி ஏதோ ஒரு மூமெண்ட் போகுதுன்னா இமீடியட்டாக நம்ம பிரெயின் வந்து நம்ம உணர்த்து ஏதோ சம்திங் இஸ் கோயிங் தேர். அப்போது இந்த மாதிரி விஷயத்தை வந்து அட்டென்ஷன் கொடுக்காது எப்படின்னா இந்த ஆக்சிபிட்டல் லோபில் வந்து இது கொடுக்குது. அப்புறம் ஃபைனல் நம்ம பார்க்குற ஒரு முக்கியமான பார்த்தோன்னா டெம்பரல் லோப். இது எங்கே இருக்குது அப்படின்னா இது வந்து மெயின் பார்க்கும்போது இது வந்து ஒரு சைடு, இதோட லெஃப்ட் இதில் இந்த இமேஜில் நீ பார்க்கலாம். ஸோ ஒரு சைட் பொசிஷனில் வந்து இது இருக்குது. இது மெயின் எதுக்கு ரிலேட்டட் அப்படின்னு போது சவுண்டுக்கு ரிலேட்டட் இருக்குது. அதாவது ஆடிட்டரி சம்மந்தப்பட்ட அத்தனைக்குமே இந்த டெம்பரல் வந்து ரிலேட்டடாக இருக்குது. இதுதான் மியூசிக், இதெல்லாம் பார்க்கலாம். அப்புறம் ஆடியோ விஷுவல் பார்க்கலாம். இந்த மியூசிக், சவுண்ட், ஸ்ட்ரக்சர் இது எல்லாமே எதை கொடுக்குதுன்னா இந்த டெம்பரல் வந்து